ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சேலத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கக்கூடிய குடும்பம் ஒரு பாலடைந்த பேய் பங்களாக்கு பக்கத்தில் குடியேறி அதற்கடுத்து அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணியிருக்கேன். நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சேலத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2024 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது பிரவீன் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2024 காலகட்டத்தில் இந்த பிரவீனுக்கு தூரத்து சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நபரினுடைய குடும்பத்தில் நடந்ததுங்க. அப்படி என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நபரை பொறுத்தளவு கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க. அதற்கடுத்து சடனாக சென்னையிலிருந்து சேலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. வேற வழி இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு சேலத்துக்கு வந்து சேர்றாருங்க. சேலத்துக்கு வந்த பிறகு ஒரு வாடகை வீடை தேடலாம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள்லாம் கேட்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற காரணத்தினால குவார்டர்ஸ் மாதிரி கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடு வந்து இவங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைங்கிங்காக இல்லைங்க. அந்த காரணத்தினால தான் அருகாமையில் ஏதாவது ஒரு பெரிய வீடு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள்லேயே ஒரு நல்ல வீடும் இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நபருடைய குடும்பத்துக்கு கிடைச்சிருச்சுங்க. அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் வேலை செய்வது சேலம் சிட்டியில் தாங்க. அப்படி இருக்கும்போது சிட்டியில் வந்து நல்ல வீடு கிடைக்காத காரணத்தினால அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடு ஓரளவுக்கு பெரிதாகவும் இருக்குங்க, வாடகையும் கம்மியாக இருக்குது. புரோக்கர் மூலியமாக அதை பார்த்துக்கிட்டு போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாருங்க. அங்கே போய் பார்த்த உடனே அந்த வீடு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. வாடகை ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் நம்ம நினச்சதை விட வீடு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து சந்தோஷப்பட்டாருங்க. அந்த டைமில் தான் இந்த சீனிவாசனுக்கு இந்த வீட்டுக்கு வருவதற்கு ஒரு சின்ன சிக்கல் ஒன்று ஏற்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 மீட்டர் தள்ளிங்க இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு நேர ஆப்போசிட்டுங்க. ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பயங்கர பங்களா ஒன்று இருந்திருக்குங்க. அந்த பங்களா கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே பாலடைஞ்சு போய் ஹாண்டட் பங்களா மாதிரி தாங்க அந்த தோற்றம் அளிக்குது. அதே நேரத்தில் சீனிவாசன் வந்து இந்த பேய் நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் பகல் டைம்லேயே அந்த பங்களாவை பார்த்து மிரளும் வகையில் அந்த காட்சி இருந்திருக்குங்க. உடனே அந்த பங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் கிட்ட கேட்கும்போது, பெரும்பாலும் புரோக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனுக்காக தட்டி விட்டுருவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப வருஷமாக யாரும் குடி வரல, அதனால் அது பாலடைஞ்சு போச்சு, ஆட்கள் யாருன்னே தெரியல, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. இவருக்கும் இந்த அமானுஷ்யங்கள் ஆன்மாக்கள் மேலே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால அந்த வீடு வந்து தள்ளி தான் இருக்குது, நம்ம பாட்டு இங்கே இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு அவர் பார்த்த வாடகை வீட்டுக்கு குடியேறி வர்றாருங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே சீனிவாசனுடைய குடும்பத்தார் அந்த பங்களாவை பற்றி கேட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வாடகை வீட்டுக்கு வந்து அந்த வாசப்படியில் நின்னாவே போதுங்க, நேர் ஆப்போசிட்டில் 20 மீட்டர் தள்ளி அந்த பங்களாவை நல்லா தெரியுங்க. அந்த காரணத்தினால வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ரீனிவாசனுடைய அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு 70 வயது. அந்த பெண்மணி அந்த பங்களாவை பார்த்துட்றாங்க. என்னடா இவ்வளோ மோசமான பங்களாவாக இருக்குது, பேய் பங்களாமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பயமுடுத்தாதம்மா, அது தள்ளி தான் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதற்கு பிறகு அதை பெரிதுபடுத்தாமல் சீனிவாசன் அவங்களுடைய குடும்பத்தோடு வீட்டில் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. சீனிவாசனுடைய குடும்பத்தை பொறுத்தளவு அவங்களுடைய குடும்பத்தில் மொத்தம் 5 பேருங்க. சீனிவாசன், அப்புறம் அவங்களுடைய மனைவி இந்து, அதற்கடுத்து லக்ஷ்மி அப்படிங்கிற சீனிவாசனுடைய அம்மா 70 வயது, அப்புறம் கல்லூரி முடிச்ச ஒரு பையன் இருக்காருங்க, அவருடைய பேர் சுகுமார், அதற்கடுத்து கல்லூரி 1ஆம் ஆண்டு போகக்கூடிய சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுங்க. இந்த மாதிரி 5 பேரும் சேர்ந்து தான் அவங்களுடைய குடும்பத்தில் அந்த வீட்டில் நல்லா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா தாங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த வீட்டுக்கு வந்து 10 கிலோமீட்டர் தூரம் தானே சேலம் சிட்டி. ஸோ அதனால் டெய்லியும் 2 வீலரில் வேலைக்கு போயிட்டு வருவதை வாடிக்கையாக வச்சிருந்திருக்காருங்க இந்த சீனிவாசன் அப்படிங்கிறவர். 20 நாள் கழிச்சு தான் அந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடும்பத்திற்கு அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க. என்ன நடச்சப்ப சொல்லி பார்த்தா, ஒரு நாள் காலையில் சீனிவாசன் வேலைக்கு கிளம்பி போயிட்டாருங்க. அதே நேரத்தில் தன்னுடைய மகனான சுகுமார் அப்படிங்கிறவர் கிரிக்கெட் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க. இந்த சுகுமார் அப்படிங்கிறது வீட்டில் இருந்துகிட்டே அந்த ஐடி ஒர்க்கை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அதனால் பகல் டைமில் அவருக்கு வேலை கிடையாதுங்க, இரவு நேரம் மட்டும்தான் வேலை, கம்ப்யூட்டர் வச்சு.
ஸோ இந்த காரணத்தினால அந்த வீட்டுக்கு வந்து 20 நாள் ஆச்சு இல்லையா, ஒரு சில நண்பர்கள் பழக்கப்பட்டுக்கிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமாரும் கிளம்பி போயிட்டாருங்க. அதே நேரத்தில் சரண்யா அப்படிங்கிற கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பெண்மணியும் கல்லூரிக்கு போயிட்டாங்க. அப்போது மீதம் வீட்டில் இருக்கிறது சீனிவாசனுடைய மனைவி இந்து, அப்புறம் அவங்களுடைய அம்மா லக்ஷ்மி 2 பேர் இருந்தாங்க. இந்த டைமில் சாயந்தரம் ஒரு 3 மணி தோராயமாக இருக்குங்க. இந்து வந்து எப்போதுமே மதிய நேரம் குட்டி தூக்கம் போடுவது வழக்கங்க. தூக்கத்தை தூங்கிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய மாமியார் வந்து வீட்டினுடைய வெளியே வெராண்டா மாதிரி இருக்குங்க. அந்த வெராண்டா சைடு உட்காந்துக்கிட்டு அந்த பேய் பங்களா இருக்கு இல்லையா, அந்த பேய் பங்களாவையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க உள் சைடு இருந்து எட்டி பார்க்கும்போது தன்னுடைய மாமியார் அந்த பங்களாவே எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு டீயை போட்டுட்டு போய் மாமியார் கையில் கொடுக்குறாங்க. அப்போதும் டீயை வாங்கிட்டு கீழே வச்சுட்டு அந்த பேய் பங்களாவையே கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுத்தே, அந்த வீட்டையே எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்து அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. உடனே அந்த வயசான பெண்மணி இந்துவை பார்த்து, ஒன்றும் இல்லமா, எவ்வளோ பெரிய பங்களா, நல்லா அழகாக தான் இருக்க மாட்டிருக்கு, ஆனால் ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் யாருமே தங்காத காரணத்தினால பாலடைஞ்சு போய் கிடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்து அவங்களை திசை திருப்பதற்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அத்தை விடுங்கத்தே, இதை விட பெரிய வீடு நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதற்கு பிறகும் கிட்டத்தட்ட 5 மணி தோராயம் வரைக்கும் அந்த திண்ணையிலே உட்காந்துட்டு அந்த பேய் பங்களாவையே வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு கோவப்பட்ட இந்து, அந்த பங்களாவை எதுக்கு பார்த்துருக்கீங்க, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இந்துவனுடைய மாமியார். அவங்களுடைய மாமியார் அப்படி அந்த பங்களாவை பார்த்த பிறகு இந்துவுக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகங்க. அவங்களுக்கும் இந்த அமானுஷங்கள் பேய்கள் மேலே எல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. எப்போதுமே சாயந்தரம் 5 மணி 6 மணி தோராயமாக வீட்டினுடைய வெளியே வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தெளிப்பது இந்துவுக்கு வழக்கங்க. அந்த மாதிரி தண்ணீரை தெளிச்சுட்டு யதார்த்தமாக அந்த பேய் பங்களாவை பார்க்குறாங்க. அந்த டைமில் தன்னுடைய அத்தை சொன்னது சரிதானே, இவ்வளோ பெரிய ஆடம்பரமான பங்களாவில் யாருமே வந்து குடியேறல, அதே நேரத்தில் பயன்படுத்தாமல் இப்படி பாலடைஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூரியாசிட்டி வருதுங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன, இவ்வளோ பெரிய பங்களா விட்டு அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு கிச்சனில் போய் நைட்டுக்கு தேவையான டின்னர்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. 7 மணி 7:15 மணி தோராயமாக கியூரியாசிட்டி அதிகமான காரணத்தினால இந்த இந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேய் பங்களாவுக்கு பக்கத்தில் போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கலாம்னு கிளம்பி போகிறாங்க. போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தெரிஞ்சாங்க அப்படின்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறி அந்த பேய் பங்களாவுடைய அந்த கேட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த பங்களாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்னதாக ஒரு மதில் சுவர் மாதிரி போட்டு இரும்பு கேட் இருந்திருக்குங்க. ரொம்ப வருடங்களாக பயன்படுத்தாத காரணத்தினால அந்த இரும்பு கேட்டு துருப்பிடிச்சு கிடந்திருக்குங்க. அந்த கேட்டு வந்து பூட்டப்படலாம் இல்லைங்க, திறக்கணும் அப்படின்னா திறந்துடலாம், உள்ளே இப்படி சும்மா லாக் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கு. அதற்கடுத்து இதை பார்த்து இந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இரும்பு கேட்டை மெல்ல திறக்கிறாங்க. ரொம்ப வருடங்களாக யாரும் திறக்காத காரணத்தினால அப்படியே கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்டுருங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கேட்டை திறந்துட்டு முன்னாடி வாசப்படி பக்கத்தில் போயிட்டாங்க. அங்கே போய் சுற்றி முற்றியும் பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கறத விட அந்த பங்களா மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக இப்போ கூட அதை சுத்தம் செஞ்சு நீட்டாக வச்சோம் அப்படின்னா நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுதுங்க. அதற்கு பிறகு வாசல் பக்கத்தில் போய் நின்று பார்க்கும்போது ஃபுல்லாக இலைகள் தூசு துரும்புகள் அண்டி போய் பங்களா வந்து பயங்கரமாக தாங்க இருந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகல்லையே பார்த்தோம் அப்படின்னா அந்த பங்களா நம்மளை மிரட்டுங்க. ஆனால் இரவு நேரத்தில் இன்னும் சொல்லவே தேவையில்லையே, கும் இருட்டாக இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த இந்துக்கு அமானுஷங்கள் பேய்கள் மேலே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஹால் இருக்கும் இல்லையா, மெயின் டோர் வந்து வெளி சைடு லாக் பண்ணி தான் போட்டிருக்காங்க, கேட்டு தான் லாக் பண்ணல. மெயின் டோரை திறந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வங்க. அதற்கடுத்து மெயின் டோர் லாக் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு விண்டோ மட்டும் லைட்டாக ஓப்பன் ஆகிருந்துருக்குங்க. அந்த விண்டோக்கள் எல்லாமே கண்ணாடி விண்டோக்கள் மாதிரிங்க, அந்த கலர் கலராக போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்திருக்கு. அதில் ஒரு விண்டோ உடஞ்சிருக்கிறத பார்த்து எட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அந்த விண்டோ வழியாக இருட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால கரண்ட் கிடையாது இல்லையா, அதனால் கும் இருட்டாக இருந்திருக்குங்க. ஹாலில் என்ன இருக்குது அப்படின்னே தெரியல. அதுக்கடுத்து இந்து வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு வேகமாக போயிடலாம், பகலில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வேகமாக அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. பங்களாவுக்கு போயிட்டு வந்ததை தன்னுடைய மாமியார்கிட்டையோ யாருக்கிட்டையும் சொல்லிங்க. பொதுவாக இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் இரவு 8 மணி 9 மணிக்கு தாங்க வருவார், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் கூட. ஏன்னா இவர் கொஞ்சம் சீனியர் போஸ்ட்டில் இருப்பாராட்டிருக்கு. எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு தான் நைட்டு லேட்டாக தான் ரிட்டர்ன் திரும்புவாராட்டிருக்கு. இந்த டைமில் அந்த பங்களாவுக்கு போயிட்டு வந்து நைட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. பொதுவாக அந்த வீடு பெரிய வீடாக இருந்தாலும் கூட இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற இந்துவனுடைய மாமியார் இருக்காங்களே 70 வயது, அவங்க மட்டும்தான் அந்த வீட்டினுடைய ஹாலில் தூங்குவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 4 பேருமே ஒரே ரூமில் தூங்குவதாங்க வழக்கம். ஸ்ரீனிவாசன், இந்து, அப்புறம் அவங்களுடைய மகன் சுகுமார், மகள் சரண்யா, 4 பேரும். இப்படி இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டாங்க அந்த குடும்பத்தார் எல்லாருமே. நள்ளிரவு நேரத்தில் திடீர்னு இந்த இந்து அப்படிங்கிற பெண்ணுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருதுங்க. அந்த கனவு என்ன அப்படி சொல்லி பார்த்தா, சாயந்தர நேரம் இந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு போயிட்டு வந்து ரிசப்ஷனை பார்க்கலாம், அதாவது ஹாலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சாங்க இல்லையா, அந்த வியூ பாயிண்ட் இப்போது கனவுல இவங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, சடனாக இந்த இந்து அப்படிங்கிறவங்க அந்த பாலடைஞ்ச பங்களாவுடைய வரவேற்பறை மாதிரி இருக்கக்கூடிய ஹாலில் நிற்கிறாங்க. இது கனவுல நல்லா இவங்களுக்கு அலையலையாக தெரியுதுங்க. அதற்கடுத்து சுற்றி முற்றியும் அந்த பங்களாவை பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொங்குற மாதிரி லைட் இருக்கும் இல்லையா, அந்த லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த பங்களாவில் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்க மாட்டேங்க, படிக்கட்டுகள் இருக்கு. சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலை வந்து நல்லா பார்க்குறாங்க, நிறைய அலங்கார பொருட்கள் மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும்போது சடனாக மேல் ஃப்ளோர் வந்து படிக்கட்டுகள் உள்ளதான் இருக்குன்னு சொன்னேன். அந்த படிக்கட்டுகள் வழியாக யாரோ ஒரு பெண்ணும் ஆணும் நடந்து கீழே வரதை இந்த கனவுலையே இந்து பார்க்குறாங்க. அவங்க யார் அப்படி சொல்லிட்டு இந்து கனவுலையே பார்க்கும்போது மேலேருந்து 2 பேரும் உடம்பெல்லாம் வந்து அடிச்சு போட்டு ரத்தம் ஒழுகிற மாதிரி இருக்குங்க. விகாரமான தோட்டத்தோடு கணவன் மற்றும் மனைவி சிரிச்சுக்கிட்டே வந்து படிக்கட்டுகளில் இறங்கி வர்றாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே அரண்டு அடிச்சு இந்த இந்து அப்படிங்கிறவங்க கத்திட்டாங்க.
கத்துன உடனே பக்கத்தில் படுத்திருந்த இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் எந்திரிச்சிட்டாருங்க. என்னமாச்சு, எதுக்காக இப்படி கத்துன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றும் இல்லைங்க, கெட்ட கனவு கண்ட, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பங்களாவுக்கு போயிட்டு வந்து நினைச்சிட்டே இருந்த காரணத்தினால தான் நம்மளுக்கு இப்படி கனவு உருமாட்டிருக்கு, இதை நம்முடைய கணவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. விடிய விடிய இந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, அந்த பங்களாவுக்கு இனிமேல் போகவே கூடாது, அங்கே ஏதோ தப்பான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே மனசை ஆறுதல் படுத்தி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே இந்த இந்து அப்படிங்கிற இந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதிகாலை 3:45 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க கிராமத்திலிருந்து வளர்ந்த பெண்ங்க, அந்த காரணத்தினால. அதே நேரத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு இவங்களுடைய வீட்டினுடைய வாசல் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் தெளிப்பது வழக்குங்க. அதே மாதிரி கனவு வந்து அடுத்த நாள் காலையில் அதிகாலை ஒரு 3:45 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு கிச்சனில் போய் காஃபி போட்டு குடிச்சுட்டாங்க. வெளியே போய் வாசல்லாம் தெளிச்சு கோலம் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி கிச்சனில் போய் காஃபி போட்டுருக்காங்க. இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் அரசு அதிகாரி அப்படிங்கிற காரணத்தால் டெய்லியுமே நியூஸ் பேப்பர் வந்து போடுவது வழக்கங்க ஒரு நபர். அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி 4:10 வருவாருங்க. சைக்கிளில் வருவது தாங்க வழக்கம். அப்படி அந்த நியூஸ் பேப்பர் போடக்கூடிய நபர் சைக்கிளில் வந்துட்டு நியூஸ் பேப்பரை இவங்களுடைய வாசப்படியில் போட்டு அப்படியே கிளம்பிடுவாருங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் நபர் சைக்கிளில் வந்து நியூஸ் பேப்பரை போட்டு டக்குன்னு திரும்பலாம்னு சொல்லிட்டு திரும்பும்போது யதார்த்தமாக அந்த பேய் பங்களாவை பார்க்குறத இந்த இந்து கிச்சனில் இருக்கக்கூடிய விண்டோ வழியாக பார்க்குறாங்க. அந்த பேய் பங்களாவை யதார்த்தமாக நியூஸ் பேப்பரை போட்டு அந்த நபர் பார்க்கும்போது சடனாக வந்து பயந்து போயிட்டாருங்க. அலறி அடிச்சு கட்டிக்கிட்டு சைக்கிளை கீழே போட்டு எந்திரிச்சிட்டாருங்க. உடனே இந்த பெண்மணி வேகமாக ஓடி போய் என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அதுக்குள்ளவே அந்த நியூஸ் பேப்பர் பட்ட நபர் கீழே விழுந்து கையெல்லாம் அடிபட்டுச்சாட்டுங்க. வேகமாக எந்த பதிலும் சொல்லாமல் படபடப்பாக அங்கிருந்து ஓட்டம் முடிச்சு போயிட்டாருங்க. அந்த டைமில் இந்த இந்துக்கு பெரிய கன்ஃபியூஷனுங்க. எதுக்காக அந்த நபர் சடனாக சைக்கிளை கீழே போட்டு பயந்தாரு? அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் பங்களாவையே பார்த்தாரு. அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படியில் நின்றுட்டு அந்த பேய் பங்களாவை மறுபடியும் இந்த இந்து பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாலை 4 மணி 4:15 மணி இருக்குங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, அடுத்த நாள் காலையில் வரட்டும் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தண்ணீரெல்லாம் வாசப்படிக்கு தெளிச்சுட்டு கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த விஷயத்தையும் தன்னுடைய கணவர்கிட்டையோ மற்ற நபர்கள்ட்டையோ எதையுமே ஷேர் பண்ணலீங்க இந்த இந்து அப்படிங்கிறவங்க. ஆனால் அப்போதுலேருந்து இந்துவுக்கு இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகமாயிருச்சுங்க. நேற்று நம்ம போயிட்டு வந்தோம், கனவு வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்காரர் வேற அந்த பேய் பங்களாவை பார்த்துட்டு சைக்கிள் எல்லாம் கீழே போட்டு படபடப்பாக அடிச்சுட்டு ஓடுனாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னதான் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதுங்க இந்த இந்து அப்படிங்கிறவங்களுக்கு. நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அந்த பெண்மணி திருத்தவே இல்லைங்க. இவ்வளவு பயங்கரமான கனவு மற்றும் அந்த நபர் பார்த்துட்டு மிரண்டு ஓடி இருக்காரு. மற்ற பெண்கள் எல்லாமே பயந்து போயிடுவாங்க இல்லையா? ஆனா இந்த பெண்ணுக்கு இந்த அமானுஷங்கள் பேய்கள் மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்களா இருக்குங்க. அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் தன்னுடைய நண்பர்களை பார்ப்பதற்காக பைக் எடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டாருங்க சேலம் சிட்டிக்கு. அப்போது இந்து மற்றும் அவங்களுடைய மாமியார் பேசிட்டு இருக்கும்போது இந்த சுகுமார் மற்றும் சரண்யா 2 பேரும் டென்னிஸ் விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி போய் டென்னிஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக சாயந்தர நேரம் ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா இந்த அண்ணன் மற்றும் தங்கச்சி டென்னிஸ் விளையாடுவது வழக்கம்ங்க. ஆனா இவங்க 2 பேரும் விளையாடக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய வீட்டினுடைய வாசப்படிக்கு முன்னாடி ரோடு வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் ஒரு 20 மீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா அந்த பங்களா இருக்கு இல்லையா, பங்களாவுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் பெருசாக இருக்குங்க, ரோடு வந்து அகலமாக இருக்கும். அந்த இடத்துல தான் பெரும்பாலும் டென்னிஸ் விளையாடுவது வழக்கங்க அண்ணன் மற்றும் தங்கச்சி. அதே மாதிரி சுகுமார் மற்றும் சரண்யா டென்னிஸ் விளையாண்டுட்டே இருக்காங்க. சடனாக அந்த டென்னிஸுடைய பால் மார்க்குள்ள ஊக் அந்த பேய் பங்களாவுடைய மதில் சுவருக்குள்ளே விழுந்துருச்சுங்க. விழுந்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த சுகுமார் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணார் அப்படின்னா டக்குன்னு மதில் சுவர் ஏறி அந்த சைடு அந்த டென்னிஸ் ஊக்கு எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டாருங்க. அப்போது சரண்யா அப்படிங்கிற இந்த பெண்மணி அங்கே போகாதனா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருக்காங்க பயத்தில். ஆனால் இந்த சுகுமார் அப்படிங்கிறது அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஏறி குதிச்சு ஏன் பயப்படுற, இங்கே பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறியா, நான் பாரு அந்த மெயின் டோர் பக்கத்தில் போய் நின்று செல்ஃபி எடுத்து வர அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க தன்னுடைய தங்கச்சி கிட்ட கிண்டல் அடிப்பதற்காக. அப்படி சொன்ன உடனே பயந்து போன சரண்யா வேகமாக ஓட்டம் முடிச்சு தன்னுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிடம் கழிச்சு அந்த சுகுமார் அப்படிங்கிறது அந்த பங்களாவை போய் செல்ஃபி எடுத்தாரா இல்லையா அப்படின்னு தெரியல, அவரும் பின்னாடியே வந்துட்டாருங்க. வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய தங்கச்சி கிட்ட கிண்டல் அடிச்சிருக்காருங்க. அந்த வீட்டு டோர் பக்கத்தில் போயிட்டு பயங்கரமா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் பேய்கான அப்படியே தங்கச்சியை பிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிண்டல் பண்றாருங்க. அதை கேட்ட உடனே சரண்யாவுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிருச்சுங்க. பொதுவாக சுகுமார் அப்படிங்கிறவர் தன்னுடைய தங்கச்சி கிட்ட இப்படி கிண்டலாக பேசுவது வழக்கம் தாங்க. அதற்கு பிறகு அன்றைய நாள் அப்படியே முடிச்சுங்க. இரவு வந்து சாப்பிட்டு முடிச்சு தூங்கலாம்னு சொல்லிட்டு எப்போதும் போல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய நாள் இரவு நடந்தது தான் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுடைய குடும்பத்தில் மறக்க முடியாத சம்பவம் படி சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா எப்போதும் போல ஸ்ரீனிவாசனுடைய அம்மா லட்சுமி அப்படிங்கிறவங்க ஹாலில் தான் தூங்குவாங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரே அறையில் தூங்குவதான் வழக்கம். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நடுநிசி நேரம் எந்த டைம் அப்படி சொல்லி தெரியலீங்க. தோராயமாக 1 to 2 இருக்குங்க. ஹாலில் படுத்திருந்த இந்த லட்சுமி அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு திடீர்னு மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க, மூச்சே விட முடியல. அதே நேரத்தில் தன் மேலே யாரோ உட்காந்துட்டு அமுத்துற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. கண்ணை முடிச்சு பார்த்தும் கூட அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படியே தெரியலீங்க. மூச்சே விட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் தன்னுடைய கைகால்களை அசைக்க முடியாமல் சத்தமும் போட முடியலைங்க. இதை உணர்ந்த லட்சுமி அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியலீங்க. அந்த டைமில் தான் இன்னொரு பயங்கரமான விஷயம் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த பேய் பங்களா இருக்கு இல்லையா 20 மீட்டர் தள்ளி, அங்கே யாராவது சத்தம் போட்டால் கூட கேட்கும். அந்த பங்களாவில் இருந்து ஒரு ஆணும் பெண்ணும் அழுகிற மாதிரி பயங்கரமான கூக்குரலுங்க. அந்த அழுகுறலும் இந்த ஹாலில் படுத்திருக்கக்கூடிய லட்சுமி அப்படிங்கிற இந்த பாட்டிக்கு நல்லா கேட்குதுங்க.
அந்த அழுகுறலோடு தன்னை யாரோ போட்டு அமுத்துறதை பார்த்து இன்னோட நம்முடைய வாழ்க்கையை முடிச்சு சொல்லிட்டு லட்சுமி நினைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த லட்சுமி அப்படிங்கிறவங்க காளி தேவியை ரொம்ப சின்சியராக வழிபடக்கூடிய ஒரு பக்தை அப்படின்னு சொல்றாங்க. உடனே காளி தேவியினுடைய ஞாபகம் வந்து மகா காளியை வந்து வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க மனசுக்குள்ளேயே. அப்படி வேண்டுன அடுத்த செகண்டே சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமுத்தி வச்சிருந்த உருவமாக இருந்துச்சு இல்லையா, அது பிடியை விட்டு நார்மல் ஆயிட்டாங்க. அந்த லட்சுமி பாட்டி அந்த மூச்சு திணறல் மற்றும் அந்த விஷயம்லாம் நினைச்சல, அந்த விஷயம் அவங்களை விட்டு விடுபட்ட அடுத்த செகண்டே அந்த பங்களா சைடிலிருந்து கேட்ட அழுகுரல் மற்றும் கூக்குரல் அப்படியே சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. உடனே அந்த லட்சுமி பாட்டி ஹாலில் இருந்து எந்திரிச்சு அந்த மெயின் டோர் கதவை திறந்து யதார்த்தமாக அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த பேய் பங்களாவை பார்க்குறாங்க. பார்க்கும்போது தன்னுடைய உடம்பே நடுக்கி போகும் வரையில் ஒரு காட்சி தென்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பாலடைஞ்ச பங்களாவில் ஆட்கள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்கல்ல, ஆனால் 2 நபர்களுங்க, ஒரு ஆணும் பெண்ணும் அந்த மாடியினுடைய மொட்டை மாடி இருக்கும்ல, அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்காங்க. இந்த காட்சியை ஓரளவுக்கு நிலா வெளிச்சத்தில் நல்லா பார்க்குறாங்க இந்த லட்சுமி பாட்டி. அதற்கு பிறகு அரண்டடிச்சு போய் ஹாலில் வந்து படுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை நம்முடைய குடும்பத்தார்கிட்ட சொன்னோம் அப்படின்னா பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு லட்சுமி பாட்டி இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், இனிமேல் அந்த பங்களா சைடு போகவும் கூடாது பார்க்கவும் கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாமி படத்தில் இருக்கக்கூடிய திருநீர் எடுத்து பூசிட்டு படுத்துக்கிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு பயங்கரம் நடக்குதுங்க. ஆனால் இப்போது லட்சுமி பாட்டிக்கு நடக்கலைங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா, அந்த சரண்யா அப்படிங்கிற பெண் அவங்களுடைய அப்பா அம்மா அண்ணனோடு படுத்துருக்காங்களே, அந்த பெண்ணுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து தாகம் எடுக்குன்னு சொல்லிட்டு தண்ணீர் குடிச்சு திரும்பலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் திரும்புறாங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு பெட் லைட் தானே போட்டிருப்பாங்க இரவு நேரம் அப்படிங்கிற காரணத்தால் தண்ணீரை குடிச்சு திரும்பும்போது இந்த பெண்ணுக்கு தனக்கு பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. சடனாக டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. அவங்க உள் மனசு சொல்ல மாட்டேங்க, உன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பயந்து போன லட்சுமி சுற்றி முற்றியும் பார்த்துட்டு யதார்த்தமாக அந்த கிச்சனுடைய விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோ சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேய் பங்களாவுடைய காம்பவுண்ட்லாம் நல்லா தெரியும். ஏன்னா ஆப்போசிட் சைடு தானே 20 மீட்டர் தள்ளி தான் இருக்கு. ஸோ எட்டி பார்க்குறாங்க. அங்கே எட்டி பார்க்கும் போதும் எதுவும் தெரியலிங்க. கடைசியாக நம்ம ரூமுக்கு போயிடலாம் சொல்லிட்டு எட்டு வைக்கும் போது இன்னொரு பயங்கரமான காட்சிங்க. அந்த பாட்டிக்கு எப்படி அழுகிற சத்தம் கிடைச்சோ அதே மாதிரி அவங்களுடைய கிச்சனுடைய பேக் சைடு இருந்து பயங்கரமான ஒரு பெண்ணினுடைய அழுகுறல்ங்க. அந்த குரலை கேட்ட உடனே எட்டு வச்சு போன சரண்யா அப்படிங்கிறவன் டக்குன்னு அங்கேயே நின்றுட்டு மறுபடியும் அந்த விண்டோ இருக்கு இல்லையா, கிச்சனுடைய விண்டோ, அந்த விண்டோவை பார்க்குறாங்க. பார்க்கும்போது குலையே நடுங்கி போச்சுங்க அந்த சரண்யா அப்படிங்கிற பெண்ணுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரண்யாவை விட ஒரு 3 வயசு 4 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும். தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 25 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மாதிரி இருக்காங்க. அந்த பெண்மணி நல்லா அலங்காரமாக சேரியெல்லாம் கட்டிட்டு அந்த விண்டோனுடைய கிச்சன் இருக்கு இல்லையா, அந்த கிச்சனை ஒட்டி வந்து நின்றுட்டு சரண்யாவையும் உத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த பெண்மணியினுடைய உருவம் நிற்குதுங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே அரண்டடிச்சு சத்தம் போட்டாங்க இந்த சரண்யா அப்படிங்கிறவங்க. ஹாலில் படுத்துருந்த அவங்களுடைய பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கிச்சனுடைய விண்டோவையே காமிக்கிறாங்க. அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. அதற்கு பிறகு ஒன்றும் இல்லாமல் ஏதாவது கனவு காண கண்டிருப்ப கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போது சரண்யாவை கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய அப்பா அம்மா அந்த ரூமில் படுக்க வைக்கும்போது லட்சுமி பாட்டிக்கு டவுட் அதிகமாகிடுச்சுங்க. நம்ம பார்த்த மாதிரியே நம்முடைய பேத்திக்கும் தட்டுப்பட்டுக்கும் முடிச்சு வச்ச லட்சுமி பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பூஜை ரூமில் போய் திருநீர் எடுத்து தன்னுடைய பேத்திக்கும் வச்சு விட்டு போய் படுக்க சொல்கிறாங்க. தன்னுடைய பேத்திக்கிட்டையும் எதுவும் கேட்கல, தனக்கு நடந்ததையும் எதையும் சொல்லுங்க, சொன்னால் ரொம்ப பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு திருநீரை மட்டும் வச்சு விட்டு ஹாலில் வந்து படுத்துட்டாங்க. அன்றைய நாள் இரவு எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சுங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணி 6:30 மணி தோராயமாங்க இந்த இந்து அப்படிங்கிற பெண் தன்னுடைய மகளான சரண்யாவை எழுப்பி, வா பழைய சோறு வந்து மிச்சமாயிருச்சு, அதை மாட்டுக்கு வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படி கேட்ட உடனே சரண்யா வந்து எந்தவித ரியாக்டும் பண்ணாமல் மறுபடியும் படுத்துட்டாங்க. வற்புறுத்தி இந்து வந்து சரண்யாவை கூப்பிட்டு பழைய சோத்தை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு 10 மீட்டர் தள்ளி, அதாவது பேய் பங்களா இருக்கக்கூடிய நேர் ஆப்போசிட் சைடு ஒரு 10 மீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா சின்ன தொட்டிமா இருக்குங்க. அங்கே எப்போதுமே இந்த பழைய சோறை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கரைச்சி வச்சோம் அப்படின்னா மாடுகள் குடிக்குங்க. அதே மாதிரி காலையில் 6 மணி 6:15 மணிக்கெல்லாம் மாடுகள் வந்து தண்ணீரை குடிச்சிட்டு போவது வழக்கங்க. டெய்லியும் அப்படி வைக்கக்கூடிய காரணத்தினால கரெக்ட் டைமுக்கு அந்த மாடுகள் வருங்க. அந்த மாடுகள் எல்லாமே இங்கிருந்து ஒரு 2 தெரு தள்ளி இருக்கக்கூடிய ஒருவருடைய மாடுகளுங்க. அது ஃபுல்லாக வந்து மேய்ஞ்சிக்கிட்டு சாயந்தரமான வீட்டுக்கு போயிடும். அந்த மாடுகளில் 2 மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த இடத்துக்கு வருதுங்க. இவங்களும் அந்த பழைய சோறு எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வைக்கிறாங்க. வச்ச உடனே எப்போதுமே மாடுகள் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் அன்றைய நாள் இவங்க 2 பேத்தையும் உத்து பார்க்குதுங்க 2 மாடுகளுமே. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சரண்யா அப்படிங்கிற பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய முகத்தோட்டத்தை அந்த மாடுகள் 2 அரண்டடிச்சு போய் பார்க்குதுங்க மிரண்ட மாதிரி. இதை இந்து வந்து யதார்த்தமாக பார்க்குறாங்க. அதற்கு பிறகு இந்துவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி ஏன் மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சியை குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி அந்த மாடுகள் பக்கத்தில் போய் வைக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சியை தள்ளி விட்டு ஓட்டம் பிடிச்சி மாடுகள் மறந்து ஓடுதுங்க. இதை பார்த்த உடனே இந்துக்கு ஏதோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது சரண்யா வந்து அந்த மாடுகளையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அதை பார்த்து இந்து மாடுகள் மிரண்டு ஓடுது, நீ ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாங்க கைகளை குலுக்கி. அதற்கு பிறகுதான் சரண்யா நார்மலாக இருக்காங்க. வீட்டுக்கு போகிற வரைக்குமே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த இந்து அப்படிங்கிறவங்க. பொதுவாக மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தெய்வீக சக்தி அல்லது நல்ல சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டினுடைய உணவுகளை எடுத்துக்குங்க. அதனால தான் மாடுகளை புதுமனை புகுவிழாவில் வந்து உள்ளே விட்டு வாழைப்பழமாக கொடுப்பாங்க. அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஆனால் அங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை தொடவே தொடாதுங்க, அரண்டடிச்சு போய் ஓடும்.
அதே மாதிரி தான் இந்த மாடுகள் இந்துவினுடைய வீட்டிலிருந்து வச்ச பழைய கஞ்சியை குடிக்கவே இல்லைங்க. ஓட்டம் பிடிச்சி ஓடினதை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த சம்பவத்திலிருந்தே இந்துக்கு மனசுக்குள்ள ஏதோ தப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அப்போது அவங்களுக்கு கிளிக் ஆனது எல்லாமே அந்த 20 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஆப்போசிட்ல அந்த பேய் பங்களா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய உள் மனசு சொல்லிட்டே இருந்திருக்குங்க. இந்த சம்பவத்திலிருந்து இந்த சரண்யா அப்படிங்கிற பெண்ணினுடைய பிஹேவியர் மற்றும் ஆட்டிடியூட் எல்லாமே மாற ஆரம்பிச்சுங்க. பொதுவாக இந்த பெண் வந்து சாதுவான பெண்ணுங்க. யார் எதை சொன்னாலும் மரியாதையா சாந்தமா இருக்கக்கூடிய பெண் தாங்க இந்த சரண்யா அப்படிங்கிற பெண். ஆனால் அன்றைய நாள் இருந்து தன்னுடைய பிஹேவியரே டோட்டலா மாற ஆரம்பிச்சுங்க. எல்லா வீடியோக்குள்ளையும் சொல்லியிருப்பேன் இல்லையா, யாராவது நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அமானுஷங்கள் ஆன்மாக்கள் வந்து பொசஸ் பண்ணுச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் மற்றும் பிஹேவியர் டோட்டலாவே மாறும். அந்த மாதிரி தான் இந்த சரண்யாவுடைய பிஹேவியரும் மாறி இருக்குங்க. போக போக நார்மல் ஆயிருவாங்க. கல்லூரியில் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டு இப்படி இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பெருசா எடுத்துக்கலீங்க. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் எப்போதும் 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த இந்து அப்படிங்கிறவங்க வாசல் தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிக்க கிளம்புறாங்க. அந்த டைம்ல எப்போதும் நியூஸ் பேப்பர் போட ஒருத்தர் வருவார் இல்லையா, அன்றைய நாளும் நியூஸ் பேப்பர் போட ஒருத்தர் வந்திருக்காருங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நபர் போட்டிருந்தாருல அந்த நபர் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நபர் டோட்டலா வேறங்க, வேறொரு நபர். உடனே அந்த நியூஸ் பேப்பர் போடுற நபரை நிறுத்தி என்னாச்சுங்க, எப்போதும் நியூஸ் பேப்பர் போடக்கூடிய நபர் எங்க அப்படி சொல்லி கேட்டுருக்காங்க. என்னன்னே தெரியல, திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, பயங்கரமான காய்ச்சல் அப்படி சொல்லிட்டு பெட்ல வந்து அட்மிட் ஆயிருக்காரு, அதனால தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த நபர் சொல்லிட்டு டக்குன்னு அந்த சைக்கிள் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை யோசிச்சுக்கிட்டே இருந்த இந்துவுக்கு ஒன்றும் புரியலிங்க. முன்னாடி நாள் நியூஸ் பேப்பர் போடும்போது பேப்பரை போட்டு கிளம்பும் போது அந்த பேய் பங்களா சைடு பார்த்துட்டு ஆரம்பம் அடிச்சு சைக்கிள்லாம் கிளம்பிட்டு ஓடினாரு. இப்போது ஃபீவர் அதிகமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அப்போது இந்துக்கு இன்னும் கொஞ்சம் உறுதியாயிருச்சுங்க. அந்த பேய் பங்களாவில் எதையோ பார்த்து தான் அவர் அரண்டடிச்சு போய் இப்படி ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாருங்க. சரி எப்படி இருந்தாலும் ஒரு வார காலத்தில் நல்லாகி வருவார்ல, அப்போது கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காருங்க. இந்த டைம்ல தான் அவங்களுடைய வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் இன்னும் பயங்கரங்கள் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சம்பவத்திலிருந்து 2 நாள் கழிச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு நேரம் ஒரு 2 மணி 2:30 மணி தோராயமாக இருக்குங்க. இந்த இந்து அப்படிங்கிறவங்க ரெஸ்ட் ரூம் போடாமல் சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது 4 பேர்ல ஒருத்தர் காணுங்க. அது சரண்யா அப்படிங்கிற தன்னுடைய மகளை காணும். எங்க போனா பாத்ரூம்குள்ள இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது வீட்டில் எங்கேயுமே சரண்யா இல்லைங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய பாட்டியும் எழுப்பி அவங்களுடைய பாட்டியும் எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க. எங்க தேடியும் சரண்யா கிடைக்காத காரணத்தினால வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பதட்டம் ஏற்பட்டுச்சுங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து இன்னும் 1 மாச காலகட்டம் கூட ஆகல, தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது. இந்த நைட் நேரத்தில் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சத்தம் போட்டு சரண்யா சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. எங்க தேடியும் இல்லாத காரணத்தினால பயந்து போயிட்டாங்க. அப்போதான் சரண்யாவுடைய அண்ணனான சுகுமார் அப்படிங்கிறது ஒரு காட்சி ஒன்று பார்க்குறாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டினுடைய வாசப்படி பக்கத்தில் எல்லா பக்கம் தேடி பார்க்கும்போது அவங்களுடைய தங்கச்சி சரண்யா அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 20 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த பேய் பங்களா இருக்கு இல்லையா, அந்த பேய் பங்களாவுடைய டெரஸ் இருக்கும்ல, அந்த டெரஸ் மேலே அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கறத பார்த்துட்டாருங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே அவங்களுடைய அப்பா அம்மா ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிடுறாங்க. சுகுமார் அப்படிங்கிறவர் தங்கச்சி வந்து அந்த பங்களாவுடைய மேலே நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அள்ளு விட்டுருச்சுங்க. ஆனால் சடனாக லட்சுமி அப்படிங்கிற அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு முறை பார்த்துருக்காங்க இல்லையா, உடனே வந்து அது நம்முடைய தங்கச்சி கிடையாதா, வேற ஏதோ இது அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே இந்து மற்றும் அவங்களுடைய கணவர் 2 பேரும் அவங்களுடைய அம்மாவை டக்குன்னு பயத்தோடு பார்க்குறாங்க. என்னம்மா வளர சரண்யா தான் மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகுமார் மற்றும் ஸ்ரீனிவாசன் 2 பேரும் அந்த பங்களா பக்கத்தில் கேட்டு பக்கத்தில் என்ட்ரி ஆயிட்டாங்க. அது வரைக்கும் டெரஸ்ல மேலே நடந்துட்டு அந்த சரண்யா அப்படிங்கிற பெண் இவங்க வரதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த பங்களாவுடைய கேட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. என்னமா பண்ண மேலே எதுக்கு போனோம்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே பேசாம பிரம்ம பிடிச்ச மாதிரி நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து எந்தவித பதிலும் சொல்லாம அந்த படுக்கையில் படுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பாட்டியான லட்சுமி அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்துறாங்க. நம்ம சரண்யாக்கு ஏதோ பிரச்சனை, நான் ஏற்கனவே 2-3 முறை பார்த்துருக்கேன், அந்த பங்களாவுடைய டெரஸ்ல ஒரு ஆணும் பெண்ணும் நடக்கிற மாதிரி அந்த உருவத்தை பார்த்தேன், உங்ககிட்ட சொன்னா பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா சரண்யாவுக்கு ஏதோ நடந்துருச்சாட்டு, ஏதோ பேய்கான பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே இந்து மற்றும் ஸ்ரீனிவாசனுக்கு கோபம் அதிகமாயிருச்சுங்க. கல்யாண வயசுல இருக்கிறா சரண்யா, அவளுக்கு பேய் பிடிச்சிச்சு பிசாசு பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கட்டி விட்டுறாதமா, அவளுடைய வாழ்க்கையை ஒண்ணுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் திட்டுறாருங்க. அதற்கு பிறகு ஸ்ரீனிவாசன் மற்றவங்க கிட்ட காலையில் என்னன்னு கேட்டுக்கலாம், எல்லாம் அமைதியா படுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிட்டாங்க. மனசு கேட்காத இந்த லட்சுமி பாட்டி அப்படிங்கிறவங்க நம்ம பேத்திக்கு என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூஜனோட போய் மகாகாளியை வேண்டிட்டு திருநீர் எடுத்து வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய சரண்யாவுடைய நெத்தியில வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போர்வை விளக்கியிருக்காங்க. போர்வை விளக்குன உடனே அந்த குடும்பத்தார் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சிங்க. சடனா ஒரு செகண்ட் 2 செகண்ட்ல அந்த சரண்யாவுடைய முகம் அப்படியே வேறு ஒரு நபருடைய முகம் மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. விகாரமான தோட்டத்தோடு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முகமெல்லாம் கருப்பிடிச்ச மாதிரி இருக்குங்க. பயந்து போனாலும் கூட தன்னுடைய மகளாச்சி ஸ்ரீனிவாசன் சமாதானப்படுத்தி என்னமா ஆச்சு என்னமா சொல்லிட்டு அழுகிறாருங்க. அப்போது இந்த லட்சுமி அப்படிங்கிற பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மகாகாளியினுடைய திருநீரை மனசுல வேண்டிட்டு நெத்தியில வச்சு விடுறாங்க. சரண்யாவுடைய நெத்தியில வச்சு விட்டு அடுத்த செகண்டே முகம் எல்லாம் நார்மலா இருக்குங்க. அப்படியே தூக்கத்தில் எதுவும் பதில் பேசாமல் படுத்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் இந்து மற்றும் சீனிவாசனுக்கு ஓரளவுக்கு தன்னுடைய அம்மா சொன்னது உண்மை. ஏன்னா முகமெல்லாம் கருப்பிடிச்சு போய் ஏதோ ஒரு நபருடைய முகம் மாதிரி தெரிஞ்சு திருநீரை வச்ச உடனே நார்மலாக தன்னுடைய மகளுடைய முகம் மாதிரி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இதை பெருசுப்படுத்த வேணாம், காலையில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே சரண்யா வந்து காலேஜுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொல்லிட்டாருங்க. 6 மணி 7 மணிக்கு சரண்யா முடிச்ச உடனே காஃபி போய் கொடுத்துட்டு அவங்களுடைய அம்மா பக்கத்தில் உட்காந்து நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எதுக்குமா அந்த
பேய் பங்களா மேலே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த சரண்யா அப்படிங்கிறவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கம்மா போனேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காதமா, அந்த பங்களாவை பார்த்தாவே எனக்கு பயம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சுதாரிச்சுட்ட சீனிவாசன் தன்னுடைய மனைவியான இந்து கிட்ட மிரட்டுறாருங்க. விளையாட்டா கூட எதையும் சொல்லாத, நைட்டில் இங்கே தான் தூங்கினா, அவன் மேலே போனா கீழே போனான்னு சொன்னா பயந்து போயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சுட்டு இப்படி சொல்றாருங்க. அப்படி சொன்ன உடனே அந்த செய்கையை பார்த்து இந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு நிகழ்வுகள் நடந்தும் இந்த சீனிவாசனுக்கு ஆவிகள் மற்றும் பேய்கள் மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தால எப்போதும் போல ஆபீஸ் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. கிளம்பும் போது இந்த லட்சுமி அப்படிங்கிறவங்க போய் நிறுத்துறாங்க தன்னுடைய மகனை. என்னடா புள்ள அப்படி நைட்டு நடந்தா இப்போது எதுவுமே தெரியலன்னு சொன்னா, நான் சொன்னதுதான் சரி, ஏதோ பொசஸ் பண்ணிருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. திட்டிருக்காருங்க சீனிவாசன் லட்சுமி பாட்டியை. சும்மா இருமா, கவனமே இருக்க மாட்டியா, இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கலாம், அப்படி எல்லாம் பேயும் இருக்காது பிசாசும் இருக்காது, தூக்கத்துல நடந்து போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல தான் இந்துவுக்கு ஒரு கேள்வி எழுதுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நாள் அந்த வீட்டை வந்து ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாங்க இல்லையா, உள் சைடு தான் படிக்கட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகள் எப்படி மேலே ஏறி டெரஸுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு அன்றைய நாள் தன்னுடைய கணவர் வேலைக்கு போன பிறகு தன்னுடைய மாமியாரும் மதியம் தூங்கிட்டாங்க. அப்போது யாருக்கும் தெரியாம அந்த பங்களாவை சுத்தி உள்ள போகாம வெளியவே சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்க்கும்போது பங்களாவுடைய பின் சைடு இருந்து ஒரு சின்ன இரும்பு படிக்கட்டு இருக்குங்க. அதன் வழியாக தான் டெரஸ்க்கு போக முடியுங்க. அந்த இரும்பு படிக்கட்டுகளை இந்த பெண்மணி பார்த்துட்டாங்க. அந்த படிக்கட்டுகளை நார்மலா பெண்கள் ஏற முடியாதுங்க, துருப்பிடிச்சு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்குத்தாதாங்க அந்த படிக்கட்டில் இருந்திருக்கு. அந்த படிக்கட்டுகள் வழியாக தன்னுடைய மகள் ஏறி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பயந்து போய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகள் எதற்காக அதுல மேலே ஏறினா, என்ன அவளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அடுத்த நாள் இரவு நடக்கிறத பார்த்து அந்த குடும்பமே அரண்டு போய் இனிமேல் தன்னுடைய மகளை காப்பாற்றணும், அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சிருச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்போதும் போல இரவு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஆளாளுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 2-3 நாள் நல்லா தூக்கம் இல்லாத காரணத்தினால ஆழ்ந்த தூக்கத்துக்கு எல்லாருமே போயிட்டாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு நடுநிசி நேரங்க. ஹாலில் படுத்திருந்த அந்த லட்சுமி பாட்டிக்கு எப்போதும் போல அந்த பங்களா சைடிலிருந்து அந்த ஆண் மற்றும் பெண் அழுகுரல் பயங்கரமா கேட்குதுங்க. அந்த அழுகுரலை கேட்ட உடனே டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பயத்தோடு பார்க்கும்போது இன்னும் ஒரு பயங்கரமாக அந்த பாட்டிக்கு மெயின் டோர் ஹாலில் தானே அவங்க படுத்திருக்காங்க. அந்த மெயின் டோருடைய கதவு திறந்துருக்குங்க. யார் திறந்து வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேக வேகமாக இவங்க படுத்திருக்கக்கூடிய ரூமில் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது சரண்யா மட்டும் மறுபடியும் காணுங்க. உடனே ரூமுக்குள்ளே போய் 3 பேர்த்தையும் எழுப்பி விட்டாங்க லட்சுமி பாட்டி. சரண்யாவை காணோம், மெயின் டோர் வேற திறந்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிட்டாங்க மற்ற எல்லாருமே. அதே நேரத்தில் லட்சுமி பாட்டி கேட்ட மாதிரியே அந்த 20 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த பேய் பங்களா வந்து அந்த ஆணும் பெண்ணும் அழுகுறோடு பயங்கர ஓங்காரமாக கேட்குதுங்க. இரவு நேரம் அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப கிளியராகவே அந்த அழுகிற சத்தம் கேட்குதுங்க. இவங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி தாங்க. ஒரு வீடு எப்படி அப்படின்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்குது. அந்த பேய் பங்களாக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடு இந்த வீடு தாங்க. ஸோ அந்த அழுகுறலை கேட்டு தன்னுடைய மகளையும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வாசப்படியில் இன்னும் வந்து பார்க்குறாங்க. எல்லா பக்கம் தேடி பார்த்தும் எப்போதும் போல சரண்யா காணுங்க. கண்டிப்பாக அந்த பேய் பங்களாவுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு டார்ச் எடுத்துட்டு அந்த பெண்கள் 2 பேர்த்தையும் வர வேணாம்னு சொல்லிட்டு சுகுமார் மற்றும் சீனிவாசன் 2 பேரும் அந்த கேட்டு பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க. கேட்டு பக்கத்தில் போகும்போது அந்த இரும்பு கேட்டு துருப்பிடிச்ச கேட்டு திறந்தாங்க இருக்கு. அதற்கு பிறகு பயத்தோடையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்களாவுடைய மெயின் டோர் கதவு இருக்க முடியாது, அந்த பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க. போய் பார்க்கும்போது அந்த மெயின் டோர் கதவுக்கு ஒரு 1 அடி 2 அடி தள்ளி அப்படியே விழுந்து கிடக்குறாங்க இந்த சரண்யா அப்படிங்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் படுத்துக்கிட்டே யாராவது அடிச்சாங்க அப்படின்னு எப்படி கதறுவாங்க, அந்த மாதிரி கதறிட்டு இருக்காங்க. அந்த கதற சத்தம் கேட்டு வேகமாக டார்ச் எடுத்து ஓடி போய் பார்க்கும்போது யாரோ தன்னுடைய மகளை ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா யாருமே எதுவும் பண்ணலீங்க. சரண்யா வந்து அப்படியே யாராவது அடிச்சாங்க அப்படின்னா துடிப்பாங்கல்ல வழியில, அந்த மாதிரி துடிச்சுக்கிட்டே கத்துறாங்க. அதற்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு சீனிவாசன் மற்றும் சுகுமார் அந்த பெண்ணை தூக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹாலில் வந்து படுக்க வச்சுட்டு வேக வேகமாக இந்த லட்சுமி அப்படிங்கிற பெண் அந்த மகாளியனுடைய திருநீரை கொண்டு வந்து மேலே தூவுறாங்க. அப்படி திருநீரை தூவி விட்ட உடனே சரண்யா வந்து அப்படியே நெருப்பு பட்ட மாதிரி துள்றாங்க. சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட இந்த சீனிவாசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சேலம் வந்து 10 கிலோமீட்டர் தானே, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்கிட்ட கார் ஒன்று சொல்லி இங்கே கொண்டு வர சொல்லிட்டாங்க. கார் வந்த உடனே சரண்யாவை காரில் ஏற்றிட்டு நேராக வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. மயக்கூசி போட்டு நார்மல் படுத்திட்டாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் நேரம் தாங்க சரண்யா முடிச்சாங்க. முடிச்சு பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியலீங்க. எதுக்காக என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாமல் நீ நடந்து போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்ட, பிபி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி சமாதானப்படுத்தி அந்த கட்டளை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க, எதற்காக இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சீனிவாசன் படித்தவர் அப்படிங்கிற காரணத்தினால மைண்டில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்களாட்டு அப்படின்னு சொல்லி நினச்சி தான் ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பங்களா சைடு இந்த அழுகுறெல்லாம் கிடைச்சல, அதெல்லாம் கேட்டாலும் கூட அவரால் நம்பவே முடியலைங்க. அதற்கு பிறகு மருத்துவர்கள் எல்லாமே நார்மலாக இருக்குது, பொண்ணுக்கு என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஏதாவது அமானுஷ்யம் ஆன்மாவாக இருக்க கூடுமோ, அவங்களுடைய அம்மா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் யோசிக்கிறாருங்க. அதே நேரத்தில் லட்சுமி பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய மகனை கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குங்க, அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் தன்னுடைய அம்மாவும் இந்த சீனிவாசனும் நேராக அந்த சிவன் கோவிலுக்கு போகிறாங்க.
கோவிலுக்கு போன உடனே எல்லாத்தையும் அந்த பூசாரி கேட்டு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. நீங்கள் பண்ணது பெரிய தவறு, ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கீங்க, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க, இல்லைன்னா உங்கள் பொண்ணுக்கு பெரிய பிரச்சனையாகும், உங்கள் பொண்ணு நார்மலாக இல்லை, அவருடைய உடம்புல ஒரு பெண்ணினுடைய ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோவில் பூசாரி சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட உடனே சீனிவாசனுக்கு நம்புறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து கண்டிப்பாக இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி எப்படியாவது என் பொண்ணை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனிவாசன் கேட்டிருக்காருங்க. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் சிவன் கோவிலுடைய பூசாரி, எனக்கு இந்த ரிச்சுவல் பேய் ஓட்டலாம் தெரியாது, அதற்கு பதிலாக எலுமிச்சை கனி ஒன்றை இந்த சிவனுடைய காலடியில் வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறேன், அதை எடுத்து போய் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் வைங்க, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனை நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை கனியை கொடுத்து விடுறாருங்க. எலுமிச்சை கனியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பூஜை ரூமில் வச்சுட்டு சரண்யாவையும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் சரண்யாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் கேபிள் டிவியில் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிள் டிவியினுடைய ஆபரேட்டர் வந்து வீட்டுக்கு வராருங்க. அந்த நபர் இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு வரலைங்க. கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்கும்போது வேற ஒரு நபர் தான் வந்திருந்தாரு. இப்போது வந்து அந்த நபர் வந்து வயசானவருங்க, அந்த ஏரியாவை சேர்ந்த கிட்டத்தட்ட 20 வருடங்களாக பக்கத்தில் கூடிய ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபர். அந்த நபருக்கு அந்த பங்களாவை பற்றியும் இந்த ஏரியாவை பற்றியும் நல்லா தெரியுங்க. அந்த நபர் கேபிள் டிவியில் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவங்களை பார்த்த உடனே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. தயவு செய்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க, இந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிள் டிவிக்காரர் சொல்லியிருக்காருங்க. அப்போது சீனிவாசன் வந்து இங்கே என்னதான்ப்பா நடந்துச்சு, என் பொண்ணுக்கு வேற இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவர் ஒன்னொன்னா இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னாடிங்க, 2024 அப்படின்னா 1999 இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை கட்டினது வைரமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருங்க. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24-25 வயசு இருக்கக்கூடிய நபர் தாங்க. அவருக்கு சிறு வயதிலிருந்தே அம்மா கிடையாதுங்க, அப்பா மட்டும் தான் இருந்திருக்காரு. 23 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்து வேலைக்கு போய் அங்கிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்தாங்க இந்த பங்களாவை கட்டியிருக்காரு. இந்த வீடு கட்டும்போது இந்த ஏரியாவிலேயே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த பங்களா ஒன்று தாங்க பெரிய வீடு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு அந்த ஒத்தை வீட்டில் வைரமுத்துனுடைய அப்பா வச்சுட்டு துபாய்க்கு மறுபடியும் வேலைக்கு போயிருக்காருங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 4 மாதத்துக்கு ஒரு முறையோ தாங்க இங்கே வந்துட்டு போகுது வழக்கம். அந்த டைமில் வைரமுத்துனுடைய அப்பாவுக்கு 2 அண்ணன் தம்பிகள் இருக்காங்க. அவங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதோ இருந்திருக்க மாட்டேங்குங்க. அப்போது அந்த சொத்தை பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பிரிக்கும் போது வைரமுத்துவனோட அப்பாவை கூப்பிட்டு, நீ வசதியாக தான் இருக்க, உன் பங்கு எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் மற்றும் தம்பி கேட்டுருக்காங்க. அதை எப்படி விட முடியும், என் மகன் விடமாட்டா அப்படின்னு சொன்ன காரணத்தால அண்ணன் தம்பிகள் மற்றும் வைரமுத்துவனுடைய அப்பாவுக்கு வாய் தகராறு ஏற்பட்டு கை தகராறா அடிச்சு வந்து 2 பேரும் மருத்துவமனைக்கு போற வரைக்கும் ஆயிடுச்சுங்க. இந்த சம்பவத்தை கேட்டு வைரமுத்து நேரா இந்த ஊருக்கு வராருங்க. வந்த உடனே இவர் நல்ல வசதியாக தான் இருக்காரு. தன்னுடைய அப்பாவை அடிச்ச அந்த அண்ணன் தம்பிகளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டாருங்க. கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ண காரணத்தால வைரமுத்துவனுடைய சித்தப்பா மற்றும் பெரியப்பாவை போலீஸ் வந்து ரவுண்டு கட்டி தேடி உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் ஜெயிலே இருந்திருக்காங்க வைரமுத்துவனுடைய சித்தப்பா மற்றும் பெரியப்பா. இந்த சம்பவம் நடக்கும்போது கிட்டத்தட்ட 15 நாள் மட்டும் இருந்துட்டு மறுபடியும் துபாய்க்கே போயிட்டாருங்க. ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே வைரமுத்துவனுடைய அப்பா இருக்கார்ல, அவரை வந்து இவங்க 2 பேரும் ஒன்றும் பண்ணலீங்க, ஹார்ட் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயே உயிரை விட்டாரு. அந்த இறுதி சடங்குக்கு மறுபடியும் 1 மாதம் கழிச்சு துபாயிலிருந்து இந்த வைரமுத்து வந்திருக்காருங்க. வந்த உடனே அவங்களுடைய அப்பாவுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் இங்கே தான் இருக்கணும், ஏன்னா உற்சாகம்லாம் வந்துட்டு போவாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கெட்டது நடக்கக்கூடிய டைம்லேயே நல்லது நடச்சா நல்லதுப்பா, நீ தனியாக அனாதையமாக இருக்க இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சொந்தக்காரங்க கிட்ட யாருக்கிட்டுமே முறை பொண்ணுங்கள் இல்லைங்க. அந்த காரணத்தினால இந்த வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பங்களா வீட்டில் தனிமையாக தான் இருக்காரு. அப்போது புரோக்கர் மூலியமாக அந்த பங்களாவை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்காக ஒரு வேலைக்கார பெண்மணியை வர வச்சிருக்காங்க. அப்படி வந்து அந்த வேலைக்கார பெண்மணிக்கு ஒரு அழகான 23 வயது கூடிய கல்யாணமாகக்கூடிய வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே கொஞ்சம் கூட கூச்சப்படாம உங்க பொண்ணை நான் நல்லா பார்த்துக்க வச்சுட்டு கேட்ட காரணத்தினால வைரமுத்து நல்ல பையன், வேற நல்ல நிறைய பக்கம் விசாரிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெண்ணை கொடுத்துட்டாங்க. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டங்களில் 2 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை துபாய்க்கு போயிட்டு திரும்பி இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு போவது வழக்கங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகி 1 வருட காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வந்து லீவ்ல இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மற்றும் மனைவி வந்திருக்காங்க. அப்படி வந்த அடுத்த செகண்ட் அவங்களுடைய சித்தப்பா மற்றும் பெரியப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பினார்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை இப்படி அனுப்பிட்டு அவன் சந்தோஷமா இருக்கான், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடூர புத்தியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு நேரத்தில் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த அண்ணன் மற்றும் தம்பி கூலியாட்களோடு சேர்ந்து அந்த பங்களாக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. நைட்டு நேரத்தில் அந்த பங்களாக்களை தட்டின உடனே யாரோ தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டாருங்க. திறந்த அடுத்த செகண்டே உள்ள புந்து கணவன் மற்றும் மனைவியை கொடூரமாக வெட்டி கொண்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணி 6:30 மணி தோராயமாக அந்த வீட்டு வேலைக்கு வந்து ஒரு புரோக்கர் செட் பண்ணார்ல, அவர் அடிக்கடி இங்கே வந்துட்டு போனார் அப்படின்னா தேவையான உதவிகளாக அந்த புரோக்கர் தான் செய்வார், பணம் இவர் வைரமுத்து கொடுப்பாரு. ஸோ அந்த புரோக்கர் யதார்த்தமாக வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சடலமாக கிடந்திருக்காங்க கொடூரமான முறையில். அது மட்டும் இல்லாமல் அந்த பங்களாவுடைய ஹால் இருக்குல்ல, அதில் அந்த வெட்டின ரத்தக்கரை அப்படியே இருந்திருக்குங்க. அதை பார்த்துட்டு அந்த 2 சடலங்களையும் எடுத்து செய்யக்கூடிய ப்ரொசீஜர்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு வைரமுத்துவினுடைய சித்தப்பா மற்றும் பெரியப்பா தான் அதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியாமல் தான் இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கவே முடியல, ஆதாரமே இல்லை. அதே நேரத்தில் அந்த கொலையான வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பங்களாவை பூட்டி காவல்துறையினரோட கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க.
ஸோ இது எல்லாத்தையுமே அந்த கேபிள் டிவியை ரெடி பண்ண வந்த நபர் வந்து சொல்லிட்டாருங்க. அந்த ஆன்மாக்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, கணவன் மற்றும் மனைவியினுடைய ஆன்மா அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீனிவாசன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்திற்கு டக்குன்னு சிங்க் ஆயிடுச்சுங்க. தன்னுடைய மகளுடைய உடம்புல இருக்கக்கூடியது அந்த பெண்ணினுடைய ஆன்மாவோ அல்லது ஆணினுடைய ஆன்மாவோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்த்துருக்காங்க இந்த பெண்ணை கூப்பிட்டு. அதற்கு பிறகு சரண்யாவை முன்னாடி உட்கார வச்சு ரிச்சுவல்லாம் பண்ணி அந்த ஆன்மா வந்து சரண்யாவுடைய உடம்புல இறக்குறாங்க. அப்போது சரண்யாவுடைய வாயிலிருந்து எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிடுச்சுங்க. இதே தான் நடந்திருக்கு கேபிள் டிவிக்காரர் சொன்னது. இப்போது எதற்கு இந்த பெண்ணை ஆக்குபை பண்ணிருக்க சொல்லி கேட்கும்போது அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வைரமுத்துவனுடைய மனைவியினுடைய ஆன்மா பிரியாவுடைய ஆன்மா தாங்க சரண்யாவுடைய உடம்புல ஏறி இருக்கு. அந்த பெண்ணுடைய பேர் பிரியா. எங்களை இப்படி கொடூரமாக கொண்டு சாச்சிட்டாங்க. அவங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாராட்டுங்க, இன்னொருத்தர் வந்து உயிரோட தான் இருக்காரு. அவனையும் நடைபெறமா ஆக்கிட்டேன், இன்னும் 1 மாதம் 2 மாதம் கூட தாங்க மாட்டான், அவன் இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அந்த சிரிச்சுக்கிட்டே சரண்யாவுடைய உடம்புல இருந்து பிரியாவுடைய ஆன்மா சொல்லுதுங்க. சரி, இவங்களை எதுக்கு ஆக்குபை பண்ணிருக்க, விலகி போ அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த கொலை செய்யப்பட்ட இன்னொருத்தர் நபர், அவர் இறந்த பிறகு அந்த சரளத்தை பார்த்து தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இதை கேட்ட அந்த மாந்திரிகவாதி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவுடைய உடம்புல இருந்து ஆக்குபை பண்ணிக்கூடிய பிரியாவுடைய ஆன்மா வந்து விலக்கி விட்டாருங்க பூஜை புரஸ்காரங்கள் பண்ணி. இதெல்லாம் பண்ண பிறகு அந்த மாந்திரிகவாதி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிருங்க. கடைசியாக கொலை செய்த நபர் இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் இறக்கும் போது மறுபடியும் ஆவேசமாக உங்களுடைய பெண்ணினுடைய உடம்புல வர வாய்ப்பு இருக்கு, நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருங்க, அதான் நல்லது அப்படின்னு சொன்ன காரணத்தினால அடுத்து 2-3 நாட்களையே சேலம் சிட்டிலேயே ஒரு நல்ல வீடை பார்த்துட்டு அந்த வீட்டிலிருந்து காலி பண்ணி சேலத்துக்கு வந்துட்டாங்க. இதற்கு பிறகு எந்தவித பிரச்சனையும் அந்த சரண்யா அப்படிங்கிற பெண்ணுக்கு வரலீங்க. பிரியாவுடைய ஆன்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை எந்த தொந்தரவும் பண்ணலீங்க. இந்த சம்பவத்தை அனுப்பின பிரவீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த செத்த பிணமா இருந்த இன்னொரு கொலை செய்யப்பட்ட நபர் கண்டிப்பா இறந்திருப்பாரு பிரதர், அப்படிதான் நான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த பெண்ணினுடைய ஆன்மா அவ்வளோ ஆவேசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திடீர் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.